ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எக்ஸல் ஷீட்ல கண்ட்ரோல் ப்ளஸ் ஒரே ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி இருக்கிற ஷார்ட்கட்ஸை பற்றி லேர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே நான் 30 செட்ஸ் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் வச்சிருக்கேன். நான் ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது Ctrl-A. Ctrl-Aனா ஒரு என்டையர் ஒர்க் ஷீட்டை செலக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை குரூப் ஆஃப் டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கோ நம்ம Ctrl-Aன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த என்டையர் ஷீட்டையும் செலக்ட் பண்ணணும்னா ஏதோ ஒரு எம்டி செல்லில் வச்சு ஜஸ்ட் Ctrl-A அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அது என்டையர் ஷீட்டில் உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். இதே நீங்கள் இந்த குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா ஏதோ ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் Ctrl-A கொடுத்தீங்கன்னா அது இந்த குரூப் மட்டும் செலக்ட் பண்ணும். அகெயின் Ctrl-A கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒர்க் புக்கையும் செலக்ட் பண்ணும். இப்போ எனக்கு வந்து இந்த இதில் இந்த குரூப் மட்டும் செலக்ட் ஆகும்னா ஜஸ்ட் அதில் செலக்ட் பண்ணிட்டு Ctrl-A கொடுக்குறேன்னா இந்த குரூப் மட்டும் செலக்ட் ஆகும். அதே மாதிரி தான். ஸோ Ctrl-A வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் டேட்டாவையோ இல்லை என்டையர் ஷீட்டையோ செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அதில் பார்க்க போகிறது Ctrl-B. Ctrl+Bனா நம்ம ஒரு டேட்டாவை போல்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஜஸ்ட் இங்கே வச்சு Ctrl-B கொடுத்தனா அது வந்து போல்ட் பண்ணும். அதே சேம் Ctrl-B போல்ட்டாக இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் Ctrl-B கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் Ctrl-B கொடுத்தாலும் போல்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இது போல்ட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Ctrl-C. Ctrl-Cனா ஒரு இதை காப்பி பண்ணுறதுக்காக டேட்டா. ஸோ Ctrl-Cயை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கே அந்த டேட்டாவை பேஸ்ட் பண்ணுமோ அங்கே கொண்டு போய் Ctrl-V ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பேஸ்ட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு Ctrl-C யூஸ் பண்ணுற டேட்டா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது Ctrl-D. Ctrl-Dனா ஃபில் டவுன். ஃபில் டவுன்றது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டாவை மேலே உள்ள செல்லில் உள்ளதை சேம் உங்களுக்கு கீழே வரணும்னா நீங்கள் அதுக்கு Ctrl-Dன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு சச்சின்ற நேம் நான் இங்கே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே வச்சுட்டு Ctrl-D கொடுத்தனா சச்சின்ற நேம் வந்துடும். அதே மாதிரி இப்போ 3000 இங்கே வந்துடும். இப்போ உங்களுக்கு இந்த ரோல உள்ளது ஃபுல்லாவே எனக்கு கீழ் ரோல வரணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரோக்கு கீழே உள்ள ரோஸை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் Ctrl-D கொடுத்தனா அந்த ரோல இருக்கிறது ஒரே டயத்துல நீங்க எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் Ctrl-D. Ctrl-Dனா ஃபில் டவுன். மேல என்ன டேட்டா இருக்கோ அதே டேட்டா கீழே ஃபில் ஆகும். ஒருவேளை மேல டேட்டா இல்லாம நீங்க Ctrl-D கொடுத்தா அது எதுவும் ஒர்க் ஆகாது. நீங்க Ctrl-D கொடுக்குறீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ற செல்லுக்கும் மேல உள்ள செல்லுல கண்டிப்பா டேட்டா இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது Ctrl-E. Ctrl-Eனா ஃபிளாஷ் ஃபில். ஃபிளாஷ் ஃபில்லுக்கு தான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதை பண்றேன். இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு ஃபுல் நேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அருண்குமார். நான் அதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, செகண்ட் நேம் இருக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு Ctrl-E வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து நான் இதுல வந்து இந்த நேமை ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா அருண் குமார்ன்றதை நான் தனியா பிரிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே வச்சு நீங்க Ctrl-E கொடுத்தீங்கன்னா இதுல உள்ள நேம் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாமே தனியா வந்துடும். அதே மாதிரியே இப்போ செகண்ட் நேமுக்கும் அந்த இடத்துல கீழே வச்சுட்டு Ctrl-E கொடுத்தீங்கன்னா செகண்ட் நேமும் அப்படியே காப்பி ஆகி இங்கே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு ஒரே ஒரு டேட்டாவை ஃபில் பண்ணால் போதும். மற்ற டேட்டாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் Ctrl-E. Ctrl-Eனா ஃபிளாஷ் ஃபில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது Ctrl-F. Ctrl-Fனா ஃபைண்ட் ஆப்ஷன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் Ctrl-F அமுக்கிட்டு இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு வேர்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து போல்ட்டுன்ற வேர்டு எங்கே இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் போல்ட் டைப் பண்ணி ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா அது எங்க இருக்குன்றத செல்ல அது செலக்ட் பண்ணி காமிச்சிடும். இதே நான் ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன் மொத்தம் இந்த ஷீட்ல போல்ட்ன்ற வேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத காட்டும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு டேபிள்னு செலக்ட் போட்டு காட்டுறேன். ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அது அந்த டேபிள்ன்ற இருக்கிற வேர்டு செலக்ட் பண்ணிடுச்சு. நான் ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன்னா இந்த ஷீட்ல மொத்தம் 2 இடத்துல டேபிள்ன்ற வேர்டு இருக்கு. செல் நம்பர் C13 அண்ட் செல் நம்பர் C21 அப்படின்ற இடத்துலையும் டேபிள்ன்ற வேர்டு இருக்கு. ஸோ அது டோட்டலா எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்க ஃபைண்ட் ஆல்ன்ற ஆப்ஷனையும் எங்க இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்தது நம்ம போகிறது Ctrl-G. Ctrl-Gனா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் செல்லுக்கு போகணும் அப்படின்னா நீங்க Ctrl-Gன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ A2 செல்லுக்கு நான் போனோம்னா ஜஸ்ட் இங்க வந்து A2 அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்து A2வா செலக்ட் பண்ணோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது கண்ட்ரோல் நம்ம இதே நான் வந்து இங்க ஃபார் எக்ஸாம்பிள் G20ன்ற வேர்டை செல்லை செலக்ட் பண்றேன்னா அது G20ன்ற செல்லுக்கு செலக்ட் பண்ணிடும். அதுக்கு தான் நம்ம பார்க்க போறது Ctrl-G. அடுத்தது நம்ம பார்க்க போறது Ctrl-H. Ctrl-Hன்னா என்ன ஆப்ஷன்னா நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுவதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் Ctrl-H கொடுக்குறேன். இப்போ எனக்கு டேபிள்ன்ற வேர்டு எல்லாத்தையும் நான் வந்து டேபிள் 1 அப்படின்னு மாத்தி ஜஸ்ட் நான் வந்து ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தனா டேபிள் இருக்கிறதுலாம் டேபிள் 1 அப்படின்னு மாறிடும். இங்க பாத்தீங்கன்னா ஆல் டன் வி ஹவ் மேட் 2 ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா இங்க டேபிள்னு இருந்தது டேபிள் 1, இங்கேயும் டேபிள்னு இருந்தது டேபிள் 1ன்னு மாறிடுச்சு. நான் அகெயின் அதை மாத்திடுறேன்.
டேபிள் 1 இருக்கிறத டேபிள் நேம் மாற்றிடலாம். ஸோ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் 1 இருந்தது டேபிள்னு மாறிடுச்சு. ஸோ அதுக்கு தான் நம்ம Ctrl-Hன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். Ctrl-Iனா ஒரு ஒரு ஃபாண்ட்டை இட்டாலிக்கா மாற்றுறதுக்காக நம்ம Ctrl-Iன்றதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அதே Ctrl-I அமுக்குனீங்கன்னா இட்டாலிக்கா உள்ளது நார்மல் ஃபாண்ட்டுக்கு மாறிடும். அதுக்கு நீங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா Ctrl-I இட்டாலிக்கா மாறிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Ctrl-J. Ctrl-Jன்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் Ctrl-Hோட கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எனக்கு டேபிள்ன்ற வேர்டை நான் டேபிள் 2 வேர்டாக மாற்றணும். பட் அது எனக்கு 2ஆ வேணும். அப்படின்ற போது Ctrl-J கொடுத்துட்டு டேபிள் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன்னா 2 மாறிடுச்சு. இது என்னன்னா இப்போ இந்த செல்லை நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு நீங்கள் செகண்ட் லைனில் எது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் Ctrl-Hன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl-Jன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது டேபிள் நேம் நம்ம மாற்றிடலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது Ctrl-K. Ctrl-Kனா ஹைப்பர் லிங்க். நம்ம ஏதாச்சும் ஒரு ஷீட்டுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு நம்ம Ctrl-Kன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஹைப்பர் லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ நான் Ctrl-Kன்னு கொடுக்குறேன். இப்போ அது எந்த ஷீட்டுக்கு போகணும் அப்படின்றத காட்டுது. எனக்கு இதே ஷீட்டில் நான் வேற ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக மூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து நேமுன்ற இதை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் அதை வந்து நேம்னே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்தேன்னா இது ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணிடும். நான் ஜஸ்ட் இங்கே போய் இதை கிளிக் பண்ணனா நேமுன்ற ஷீட்டுக்கு இது என்ன ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதை ஹைப்பர் லிங்காக நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Ctrl-L. Ctrl-L Ctrl-T ரெண்டுமே டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சில செல்லை செலக்ட் பண்ணிட்டு Ctrl-L கொடுத்தனா அது வந்து இந்த செல்லேருந்து இந்த செல்லுக்கு வந்து டேபிள் போடவான்னு கேட்குது. நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் அது மாதிரி இருக்கிற டேட்டாக்கும் டேபிள் போட்டுக்கலாம். இங்கே நான் போய் ஜஸ்ட் Ctrl-L கொடுத்தேன்னா டேபிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ Ctrl-Mன்றதுக்கு நம்மள்ட்ட எந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்தது Ctrl-N. Ctrl-Nன்னா என்னன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு நியூ ஒர்க் புக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நீங்கள் Ctrl-N கொடுத்தீங்கன்னா அது நியூ ஒர்க் புக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்த ஒர்க் புக் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl-Nன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Ctrl-O. Ctrl-Oனா அது ஜஸ்ட் ஓப்பன் மெனு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னென்னலாம் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் Ctrl-Oன்ற ஆப்ஷன் இந்த ஓப்பன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Ctrl-P. Ctrl-Pனா ஜஸ்ட் நம்ம எந்த ஷீட்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதில் போய் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுல இதுலேயே நீங்கள் பிரிண்ட்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் இந்த ஷீட்டை எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl-Pன்றது நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஷீட்டை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன். அடுத்தது நம்ம அதில் பார்க்க போகிறது Ctrl-Q. Ctrl-Qனா குவிக் அனாலிசிஸ் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த டேட்டா செலக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் வருதுல, இதுதான் அந்த டூல். ஸோ இதை மாதிரி ஐக்கான் வரதுக்கு தான் இந்த Ctrl-Q. அதை நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு Ctrl-Q கொடுத்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து டூப்ளிகேட் கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம், யூனிக், டேபிள்ஸு, சார்ட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் Ctrl-Qன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது Ctrl-R. Ctrl-Rனா இந்த சைடில் ஒரு டேட்டா இருக்குது, அதை நீங்கள் அதே டேட்டாவை ரைட் சைடில் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த சைடு டேட்டா இருக்கோ அதுக்கு ரைட் சைடு செல்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே இங்கே வரணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl-R கொடுத்தேன்னா அங்கே என்ன டேட்டா இருக்கோ அது இது வந்துடும். அதுக்கு உங்களுக்கு ரைட் சைடில் கண்டிப்பாக டேட்டா இருக்கணும். நான் இந்த இடத்துல போய் Ctrl-R கொடுத்தேன்னா எதுவும் இருக்காது. ஸோ இங்கே டேபிள்னு இருக்குது, இங்கே போய் நான் Ctrl-R கொடுக்குறேன்னா டேபிள்ன்றது இங்கே வந்துடும். அடுத்தது Ctrl-S. Ctrl-Sன்றது நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா எக்ஸல் சில சமயம் ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சேவ் பண்ணாது. அதனால நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ்க்கு நிறைய டேட்டாஸ் அப்டேட் பண்ணிருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் Ctrl-X அமுக்குனீங்கன்னா அது உங்களுக்கு டேட்டாவை சேவ் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது Ctrl-T Ctrl-L ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம டேபிள் போடுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl-Uனா நம்மளுக்கு ஜஸ்ட் இருக்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி நம்ம எந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு Ctrl-U கொடுத்தோம்னா அது அண்டர்லைன் பண்ணி தரும். ஸோ இதுக்கு தான் Ctrl-U வந்து யூஸ் ஆகுது.
ஸோ நீங்க அதை கண்ட்ரோல் யூன்றதை நீங்க அதை மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்க போய் இதை மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வின்றது நமக்கு பேஸ்ட். நம்ம காப்பி பண்ற டேட்டாவை பேஸ்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் வி அமுக்கினீங்கன்னா அது பேஸ்ட் பண்ணும் உங்களுக்கு. இதை நான் காப்பி பண்றேன், கண்ட்ரோல் சி கொடுத்து இங்க போய் கண்ட்ரோல் வி கொடுத்தனா அது உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டும். கண்ட்ரோல் டபிள்யூன்றது இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க் புக்கை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடும். அதை நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டல. அடுத்தது கண்ட்ரோல் எக்ஸ். கண்ட்ரோல் எக்ஸ்னா ஜஸ்ட் இந்த டேட்டாவை கட் பண்ணி போய் பேஸ்ட் பண்றது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது கண்ட்ரோல் சி பிளஸ் கண்ட்ரோல் வி. இப்போ பார்க்கறது கண்ட்ரோல் எக்ஸ் பிளஸ் கண்ட்ரோல் வி. இப்போ நான் இந்த டேட்டா இங்கே கட் ஆகி இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே இது கட் பண்ணி இங்கே வந்துருக்கும். அதே கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் இங்கே பண்ணும். கண்ட்ரோல் ஒய்னா என்னன்னா ரீடு. நம்ம ஆல்ரெடி பண்ண ஆக்ஷனை திரும்பி பண்றதுக்கு தான் கண்ட்ரோல் ஒய்ன்ற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ பண்ணீங்கன்னா நான் லாஸ்ட் ஆக்ஷன் இது பண்ணியிருந்தேன், இதே இது திரும்பி இங்கே வரதுக்கு தான் கண்ட்ரோல் ஒய். கண்ட்ரோல் ஜெட்னா அண்டு. நம்ம லாஸ்டா பண்ண ஆப்ஷனை திரும்பி அண்டு பண்றதுக்காக கண்ட்ரோல் செட்ன்றது யூஸ் ஆகுது. அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் 0 அப்படின்னா காலம்ஸை ஹைட் பண்ணும். நான் ஜஸ்ட் இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 0 கொடுக்குறேன்னா அது எனக்கு அந்த காலத்தை ஹைட் பண்ணிடும். இதே ஒரு ரோவை ஹைட் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் 9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரோவை அது ஹைட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் 9 கொடுத்தேன், அந்த ரோவை அது ஹைட் பண்ணிடுச்சு. கண்ட்ரோல் 9 வந்து ரோவை ஹைட் பண்ணுறதுக்கும், கண்ட்ரோல் 0 வந்து காலமை ஹைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது மல்டி காலமாகவும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 0 கொடுத்தீங்கன்னா ஹைட் பண்ணிடும். அது மாதிரி மல்டி ரோஸும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் 9 கொடுத்தீங்கன்னா ரோஸை ஹைட் பண்ணிடும். கண்ட்ரோல் பிளஸ் இந்த கமா எதுக்கு யூஸ் ஆகும்னா இன்னைக்கு டேட்டா நம்ம இங்கே வர வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் இந்த கமாவை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் மைனஸ்ன்றது ஒரு டேட்டா ஒரு ரோவையோ இல்லை காலமையோ டெலீட் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்ட்ரோல் மைனஸ்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் மைனஸ் அமுக்கினீங்கன்னா அந்த ரோவோ அந்த காலமோ டெலீட் ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் வந்து நீங்கள் இங்கே ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்றத அமுக்கினீங்கன்னா அது என்டையர் காலத்தையும் செலக்ட் பண்ணும். இப்போ நான் இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தனா என்டையர் காலத்தையும் செலக்ட் பண்ணும். தட்ஸ் ஆல். ஸோ if you want more videos, please subscribe to ecelearners. Thanks for watching. Thank you. Bye.